இந்த உத்தரப்பிரதேஷ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரயாக்ராஜுங்க. அதுக்கு முன்னாடி வந்து வாரணாசில இன்னும் ஒரு ஃபியூ இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிடலாங்க. இது பாத்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ப்ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு காட்டிடலான்னு பார்த்தேங்க. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு. நீங்க வாரணாசி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெட்டர் கண்டினியூட்டி கிடைக்கும் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திரிவேணி சங்கமம் பிரயாகராஜ் போய் ஒரு பியூட்டிஃபுல் போட் ரைடு சீக்கிள் சுற்றி பறக்கிற மாதிரி ஒரு செம்ம வீடியோ கிடைச்சிச்சு. இந்த வருஷம் மகா கும்பமேளா 2025 வந்து பிரயாகராஜ்ல நடக்க போகுது இல்லைங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா. ஸோ மகா கும்பமேளானா என்ன, நாக சாதுஸ்னா என்று, அக்வரிஸ் ஏன் வந்து இங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஜவஹர்லால் நேருவோட சொந்த வீடான ஆனந்த பவன் அதுக்கு போறாங்க. புல்லட்ஸ் அது இது நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் பனோராமிக் வியூ, ஒரு சைடு கங்கை இன்னொரு சைடு யமுனை வர மாதிரி செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு பப்பட் ஷோவும் பார்த்தோங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்க சந்தோஷ் பாலாஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் இந்த எக்ஸ்ட்ரா கவர் சேனல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஏசியாவிலேயே இருக்கிறதுல பெரிய யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்கே. இது பார்த்தீங்கன்னா 1916 கட்டப்பட்டதுதாங்க. 1300 ஏக்கரில் கட்டப்பட்ட யூனிவர்சிட்டியா. நம்ம காரில் போனதுக்கே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பண்டிட் மதன மோகன மாலவியா அப்படின்றவரால் 1916 ஆரம்பிக்கப்பட்டதாங்க இந்த யூனிவர்சிட்டி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, ஜாகிரஃபி, அக்ரிகல்ச்சரு, டிஃபென்ஸுன்னு அது இதுன்னு எல்லாமே இருக்குங்க. ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐஐடி, பிஹெச்யூ எல்லாமே இதுக்குள்ளேயே தாங்க இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இவங்க இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து ஒரு பெரிய விஸ்வநாதர் டெம்பிளுக்கும் இங்கே இருக்கு. வருஷத்துக்கு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா அங்கே. பல கண்ட்ரீஸ்லேருந்து வந்து கூட இது என்ரோல் பண்ணி படிக்கிறாங்களாம். அவ்வளோ சூப்பரான யூனிவர்சிட்டிங்க இந்த பிஹெச்யூ. பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இதுதான் வந்து இந்த விஸ்வநாத் டெம்பிள். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரனால கேம்பஸ்குள்ளேயே இதுவும் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்கு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வரும்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதாங்க இந்த விஸ்வநாத் டெம்பிள். என்ன மெயின்டெனன்ஸ்ன்றீங்க, ஃபுல்லாக பச்சை பசேல் சூப்பராக வச்சுருக்கானுங்க என்விரான்மெண்ட். ஸோ இதுதான் இந்த விஸ்வநாத் டெம்பிள். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, செம்ம பெருசுங்க. அப்படியே ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க இவங்களோட மெயின்டெனன்ஸ் அண்ட் இதில் பாருங்க. ஸோ இவர் தான் இந்த மதன மோகன் மாலவியா. அதுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த விஸ்வநாத் டெம்பிள். ஸோ இதுதான் என்ட்ராகிற வழி. அங்கேயே வந்து வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டெம்பிளோட டவர் வந்து 272 ஃபீட் ஹைட்டாங்க. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டவர் டெம்பிள் இருக்கிறது வந்து இதுதானாங்க. இது வந்து பிர்லா குரூப்பால் கட்டப்பட்டது. ஸோ என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதுக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கும். இன்ஃபேக்ட் மகாபாரத கீதாலாம் வந்து கார்விங்ஸ், வால் கார்விங்ஸில் இருக்குங்க. இதுதான் சைடு வியூ. பாருங்க எப்படி இருக்குன்னு. பிர்லாவால் 35 வருஷம் கட்டப்பட்ட கோயிலாங்க இது. நான் சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு பக்காவான இதுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கரேஷனுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது தேருதான்னு பார்ப்போம். சீப்பாக தாங்க இருக்குது, விசாரித்தோம். ரேட்டெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வாங்கினோம்னா செம்ம ரேட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த விஸ்வநாத் டெம்பிள் இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து குவிறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 6. என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஜம்முன்னு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். ஃபாரினர்ஸ் கூட்டம் அலமோது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணுங்க. அது ஜஸ்ட் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து பாருங்க, அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி அடுத்து வந்து ஒரு துர்கா டெம்பிள் போக போகிறாங்க. அங்கே வந்து பில்டிங்கே வேற லெவலில் வேற கலரில் இருக்குமா. சரி வாங்க போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. வந்துட்டோம் மக்களே. ஸோ தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளம் பக்கத்தில் அந்த ஒரு ரெட் கலரில் ஒரு பில்டிங் தெரியுதுல்ல. ஸோ அதுதான் அந்த துர்கா டெம்பிளா. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
ஸோ இது சுயம்புவா உண்டான துர்காவங்க 18ஆம் நூற்றாண்டுல. இது ஏன் ரெட் கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்கன்னா தெய்வத்தோட உக்கிரத்தன்மையை குறிக்குதாங்க. அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு நடந்து வந்தீங்கன்னா துளசி மானஸ் மந்திர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கோசாமி துளசிதாஸ்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் தான் வந்து ராமாயணத்தை மக்களுக்கு ஈஸியாக புரியும் வகையில் அவங்க லோக்கல் லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்தாராங்க. இப்போ மேலே தெரிகிறதுல அவர் தான் வந்து துளசிதாசா. ஸோ அவர் ராமர் மேலே இருந்த பக்தியாலையும் அவர் மக்களுக்கோசரம் வந்து எது நியாயம் எது தர்மன்றதெல்லாம் எடுத்து சொன்னனாலையும் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டெம்பிள் மார்பிள்லேயே பண்ணி அவர் ஞாபகார்த்தமாக இந்த டெம்பிள் வச்சுருக்காங்க. பாருங்க என்ன சூப்பரா இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னா வால்ஸ்ல எல்லாம் வந்து இந்த துளசிதாஸ் எழுதின இந்த ராமச்சரித்திர மானஸோட கார்விங்ஸ் எல்லாம் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஸோ மேல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் வியூ. எல்லா சாமியும் இருக்குங்க. எப்ப அன்னபூர்ணியில இருந்து எல்லாமே இருக்கு. ராமர் கிருஷ்ணா அப்படின்னு வேற லெவல். சூப்பராக ஒரு பப்பட் ஷோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு உள்ளேயே தாங்க இருக்குது, டெம்பிள்குள்ளேயே தான் இருக்குது, துளசி மானஸ் மந்திர்க்குள்ளேயே தான். என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. சும்மா வந்து பாருங்க, அவங்க செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த சூர்பனகை ராமன் லக்ஷ்மணன் கூட இது பிரச்சனை பண்ணது, அப்புறம் வந்து ராமச்சரித்திரம் எல்லாமே இருக்குங்க. முனிவர் சாபம் கொடுக்கறது என்னமா பண்ணியிருக்காங்க. இந்த குகன் வந்து சேவை பண்றது, ஜட்டாயு வந்து ராவணன் கூட சண்டை போடுறது, அது இதுன்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க வேற லெவல்ல. அப்புறம் வாலி சுக்ரீவன் சண்டை போடுறதுன்னு சூப்பரா பண்ணியிருக்காங்கல்ல. இங்க அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்க பாருங்க கும்பகர்ணாலாம் வச்சிருக்காங்க. கிருஷ்ணாவோட சரித்திரம் ஆரம்பிச்சிருக்குங்க இங்க இருந்து. பிள்ளையார்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. துர்கா மாதா, காளி எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. நரசிம்மா மெனக்கட்டு செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ 10 ரூபா டோட்டலி ஒர்த்து தாங்க. நம்மளோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி செம்மையா பண்ணியிருக்காங்கல்ல. இந்த கும்பகர்ணன் தாங்க என்னோட பர்சனல் ஃபேவரெட். என்னமா தொந்தி மேல வந்து போற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிருஷ்ணாவோட வரலாறுலாம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. வெண்ணெய் திருடுறது அதெல்லாம் வருது. இங்க காளி துர்கா மாதாக்கும் சூப்பரா ஒன்று வச்சிருக்காங்க. கிருஷ்ணாவோட லீலைகள் எல்லாமே கவர் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. மெனக்கெட்டு இருக்காங்க, பயங்கரமா மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. மல்டிவர்ஸ் எல்லாம் வருதுங்க. சூப்பருங்க, செம்மையா இருந்துச்சுல. அப்படியே கொஞ்சம் ரைட் வந்தீங்கன்னா சங்கட் மோச்சன் ஹனுமான் மந்திர் வந்துருங்க. சங்கட் மோச்சன்னா வந்து கஷ்டங்களை தூக்கி எறியும் தெய்வமாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா துளசிதாஸ் வந்து ராமச்சரித்திர மானஸ் எழுதும் போது ஹனுமானோட டிவைன் பிரசன்ஸ் வந்து இங்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹனுமான் தான் ஃபர்ஸ்ட் ராமாயணம் வந்து இது பண்ணது. ஸோ அதனால அவர் ஞாபகமா இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி இதுக்கு போறோங்க, பிரயாக்ராஜ் போறோம். இப்போ போற வழியில வந்து சூப்பரா வந்து ஆர்மி ரெட் ஈகிள்ஸோட இது இருந்துச்சு. ஸோ அதையும் அட்டாச் பண்றேன். இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் வருங்க வாரணாசியில இருந்து அங்கே. ட்ரெயின் பஸ் எப்படி போனீங்கனாலும் 2.5 to 3 hours ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பிரயாக்ராஜ் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம எங்க போறோம்னா ஆனந்த் பவன் போறோங்க. அதாவது ஜவஹர்லால் பிறந்து வாழ்ந்த வீடு இதுதான். ஸோ இதுதான் என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்திரா காந்தியோட இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் ஜவஹர்லால் நேருவோட ஃபுல் லைஃப் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க. ஸோ டெல்லியில் இருந்தாலும் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸோ உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துலாம். இன்ஃபேக்ட் அவரோட அஸ்தி கூட கொஞ்சம் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பஞ்சாப்ல இது நடந்துச்சு இல்லைங்க, ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். ஸோ அதில் இருந்த புல்லட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்களாம். ஸோ சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அழகை ரசிங்க. என்ன கார்டனுங்க. ஸோ நமக்கு கார்டன் ஏரியா ஃபுல்லாக மேலே ஹாலு, கிச்சனு, அது இல்லாமல் காங்கிரஸ் மீட்டிங், மகாத்மா காந்தி தங்கின ரூம் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்காங்க.
வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. டிப்பிக்கலா துளசியெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடிலாம் இருக்கிற துளசியெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கே, ஆண்டுருக்காங்க மனுஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரோ ஹைகோர்ட் ஜட்ஜு பேர்ல இருந்துச்சாங்க முதல்ல இந்த வீடு. ஸோ மோத்திலால் நேரு அவங்க அப்பா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடு வாங்கினாங்க. ஸோ அவரோட அஸ்தியெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க, ரிமைன்ஸ்னு போட்டு பாருங்க. ஸோ அவரோட கொஞ்சம் அஸ்தி எடுத்து இங்கே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க அவர் யூஸ் பண்ண ட்ரிம்மர்லாம் இருக்கு பாருங்க, பர்சனல் பிலாங்கிங்ஸ், ட்ரிம்மரு. அந்த காலத்திலே எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர் வச்சுருக்காரு. காஃபி மேக்கர், டீ மேக்கர் எல்லாமே வச்சுருக்காங்க. கெட்டில் சூப்பர்ப்பா, வேற மாதிரி. இதெல்லாம் அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ண சூட் கேஸு, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃப்ளாக்ஸ் எல்லாம் அந்த சூட் கேஸ்குள்ளே இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் பிரச்சனை அப்போ கலெக்ட் பண்ண புல்லட்ஸு. இவர் ஜெயிலில் உப்பு சத்தியாகிரகம் போய் போராடும்போது ஜெயிலில் இருந்தார். ஜெயில் நம்பரு, வந்த லெட்டர்ஸு, ஸ்டோன் பில்டிங் நடந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவரோட காக்கி ட்ரெஸ்ஸு. அருமையாக இருக்குல்ல, எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பிரிண்டருங்க, என்ன ஒரு பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க, சூப்பரா. பெரிய ஜவஹர்லால் நேரு போட்டோ வச்சிருக்காங்க. அவரோட ஆர்மி ட்ரெஸ். பாருங்க ஸ்பின்னிங் வீல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அவரோட கலெக்ஷன்ஸ். இது வந்து இந்திரா காந்தி வந்து அவங்களுக்கு எழுதின லெட்டர்ஸுங்க. அதே மாதிரி காந்தி இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர்ஸும் இருக்கு. நம்பர்ல கொடை பிடிக்கிறதுக்கு அந்த இது கூட எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, வர்ற மாதிரி. இது அவங்களோட ஃபங்க்ஷன் இன்விடேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து மோர் ஆஃப் ஜவஹர்லால் நேருவோட கலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க, ரதர் தென் இந்திரா காந்தி. ஏன்னா இந்திரா காந்தியோட ஏர்லி ஸ்டேஜஸ் மட்டும்தான் இங்கே, சின்ன வயசில் இருக்கும்போது மட்டும்தான் இங்கே இருந்திருக்காங்க. என்ன கலெக்ஷன்ஸ் பயங்கரம்ப்பா. மகாத்மா காந்தி எப்போ ஆனந்த் பவன் வந்தாலும் அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாராங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே, கட்டிலாம் போட்டு டிஸ்கஷனுக்கெல்லாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் டிஸ்கஷன் கமிட்டி மீட்டிங் நடக்கிற இடமும் இருக்குமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்துருங்க, இந்த 3 monkeys எல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க லைப்ரரி. இதுதான் வந்து காங்கிரஸ் கமிட்டி, மேலே ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க, காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கிற ஹாலு. பார்த்தீங்கன்னா தெரியும், காந்தி நேருலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இது அவரோட ரூமு, ஜவஹர்லால் நேருவோட ரூம். இது சூப்பராக இருக்குல்ல. இது வந்து இந்திரா காந்தியோட பெயிண்டிங்ஸ், ஸ்கெட்சஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. ஃபேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் ரூம் தான். ஸோ இது இன்னொரு சைடு ரூம். வந்து குரூப்பா இங்க உட்காந்து டிஸ்கஷன் நடக்குமா. ஸோ இந்திரா காந்தியோட ரூம் இதுதான். அவங்க பேர் வந்து இந்திரா பிரியதர்ஷினி. அப்போ ஒரு பியூட்டிஃபுல் கோட்ஸ் வால்ல ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தபோது இதுதான் அவங்களோட ரூம். ஸோ அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. பாருங்க, அவங்க அப்பா அம்மாவோட மேரேஜ், இல்லை அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ தான் இருக்கு. ஸோ அவங்களும் தெய்வ பக்தியாக தான் இருந்திருக்காங்க.
ஸோ இதுதான் அவங்களோட ரூம். இது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட, இந்திரா காந்தியோட அம்மா, நேருவோட ஒய்ஃபோட ரூம். ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கிறது. ஸோ தூரத்தில் ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே சூப்பராக ஒரு ராக்கெட் வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸோ இதுதான் ஓவரால் ஆனந்த பவன். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வண்டி எடுத்துட்டு திரிவேணி சங்கமம் போகிறாங்க. அதாவது கடல் கூடும் இடம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சுற்றி ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் மகா கும்ப மேளா இங்கே தான் நடக்க போகுதுன்றனால ஸ்டேக்கு வந்து இப்பயே ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அகோரிஸ், நாகா சாதுஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக நாகா சாதுஸ்லாம் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸ்டில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, வுட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இப்பயே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக்கல் லைன்லாம் இப்போதான் போட்டிருக்காங்க. சில ஓல்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்களாங்க, ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும். போன வருஷம் 2013, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க இது நடக்கும். 2013 120 பில்லியன் அகோரிஸ் அண்ட் சாதுஸ் வந்துருந்தாங்க. ஸோ நாகா சாதுஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வாழ்க்கையில முற்றிலும் எல்லாமே துறந்தவர்கள். ஸோ அவங்க வந்து எப்பயுமே வந்து தியானம் பண்ணிட்டு மலைகள்ல தான் இருப்பாங்களாம். அவங்க எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்துற காட்டு பகுதி, மலை பகுதியில வாழ்ந்தனால வந்து அவங்களுக்கு பிசிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாங்க. 4 மனுஷனுக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருப்பாங்களாங்க. அந்த அளவுக்கு பிசிக்கலி ஜைஜாண்டிக்கா இருப்பாங்களாம், செம்ம ஸ்ட்ராங்கா. ஸோ யூஸ்வலா வந்து மகா கும்பமேளா டைம்ல அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஸோ இந்த மகா கும்பமேளா கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கடல்ல இது கடையும் போது அமிர்தம் வந்துச்சுங்க. ஸோ அது வந்து அசுரர்களுக்கு தெரியாம வந்து கருடன் வந்து எடுத்துட்டு போகும்போது 4 இடத்துல விழுந்துச்சாங்க. பிரயாக்ராஜ் ஒன்று, உஜ்ஜைன் ஒன்று, நாசிக் ஒன்று, நாசிக்கு அப்புறம் ஹரித்வாருங்க. ஸோ நம்ம போட் ஏறிட்டோம். போட் ரேட் பார்த்தீங்கன்னா குரூப் ட்ரிப்புக்கு வந்து 400 to 600ங்க. இண்டிவிஜுவலாக எடுத்தீங்கன்னா 1500 to 2500ங்க. நீங்கள் பேசி இது பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அக்டோபர் எண்டுலேருந்து உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் இந்த மாதிரி வருங்க, சீகல்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் போய் பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து சூப்பராக ஃபுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். கீச்சு மூச்சு. ஸோ இதுதான் இந்த பியூட்டிஃபுல் திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கமம்னா கங்கா ஒரு சைட்ல இருந்து வரும், யமுனா ஒரு சைடு டெல்லி சைட்ல இருந்து வரும். சரஸ்வதி வந்து இப்போ ஓடுறது இல்லைங்க, பழைய காலத்துல வந்து அண்டர் ரிவர் ஓடிட்டு இருந்துச்சா இந்த ரெண்டும் சேர்ற இடத்துக்கு கீழே. ஸோ இந்த 3 சேர்ற இடம் தான் திரிவேணி சங்கமம். ஓட்டிட்டு நம்ம ஃபுட்டு போட ஆரம்பிச்சோன்னே சீகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நிறுத்தினோடனே அப்படியே ஸ்டே ஆயிடுச்சுங்க. போட்டுட்டு இருந்தா பின்னாடியே வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யமுனா வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல தெரியுங்க. கங்கா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மண்ணு மாதிரி தெரியும். ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு கிளியரா விசிபிளா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் போட் எடுத்து கொஞ்சம் உள்ள போகணுங்க. உள்ள போனாதான் உங்களுக்கு கிளீன் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து யமுனா நதி, அதாவது வந்து டெல்லி சைட்ல இருந்து வர, டெல்லி ஆக்ரா அந்த சைட்ல இருந்து வர்றது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடு ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி மங்கின மாதிரி ஒரு கலர் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து திரிவேணி சங்கமம். ஸோ இந்த 3 நதி என்ன குறிக்குதுன்னா வந்து மைண்ட், சோல் அண்ட் பாடி, உடல், ஆத்மா மற்றும் எண்ணம் 3த்தையும் குறிக்குதாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இதில் வந்து ஹோலி டிப் பண்ணணும்னு புராணத்துலாம் எழுதியிருக்கு. யூஸ்வலாக வந்து கங்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளோயிங்க. ஸோ யூஸ்வலாக கங்கா இங்கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பியூரிட்டி, உங்கள் லைஃப்பில் வந்து தூய்மை தன்மை இருக்கணும்னு சொல்லுது. யமுனா வந்து காமாக ஒரு மாதிரி சனாக ஒரு ஃப்ளோ இருக்குங்க. ஸோ அது வந்து டிவோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. சரஸ்வதி வந்து பிரம்மலோகத்துலேருந்து டைரக்டாக வர மாதிரி ஐதீகமாங்க. ஸோ அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன அழகான ஒரு வியூ பாருங்க, மீதியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து யமுனா நதி இது போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு உங்களுக்கு யமுனா வருங்க, ரைட் சைடு நீங்கள் பார்க்குறது வந்து கங்கா. ஸோ இது சரஸ்வதி வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி அண்டரில் ஓடுது, இன்விசிபிள். ஸோ உங்களுக்கு இங்கே மோட்டர் போட் கிடைக்காதுங்க. ஸோ ஃபிசிக்கலாக இவங்க வந்து இப்படி இது பண்ணிட்டு தான் வருவாங்க. உங்களுக்கு காசியில் வந்து மோட்டர் போட் வர்றதுனால வந்து உங்களுக்கு அங்கே கன்சிடரபிளி சீப்பராக இருக்குங்க இங்கே விட.
ஸோ நீங்கள் அழகாக வியூ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ கும்பமேளா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகா கும்பமேளா பார்த்தீங்கன்னா ஒரு 50 days டைம் இருக்குங்க. இது மகர சங்கராந்தி, அதாவது பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சு ஜனவரி 14 ஆரம்பிச்சு மார்ச் 4 மகா சிவராத்திரி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் யமுனாவில் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கங்கை கிட்ட போய் காட்டுறேன். இப்போ தெரியுது அவங்களுக்கு ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கு பாருங்க, கலங்களா. ஸோ இது வந்து கங்கைங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 kilometers வரும். ஸோ இந்த கன்வர்ஜ் ஆகி போகிற இடம். ஸோ இதுதான் வந்து திருவேணி சங்கமங்க. ஸோ 3 முக்கியமான நாள். ஒன்று வந்து மகர சங்கராந்தி, இன்னொன்று வந்து மாகுளி அமாவாசை, 3வது வந்து மகா சிவராத்திரி. ஸோ இந்த 3 நாள் வந்து ரஷ் ஹெவியாக இருக்கும். ஸோ 50 days டியூரேஷனுங்க. ஸோ இந்த 50 days வரைக்கும் தான் வந்து இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மகா கும்ப மேளா நடக்கும் பிரயாக்ராஜில். ஸோ டைம் இருந்தால் இந்த விசிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல் ரோட்ஸ் வியூ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெறும் கண்ணுலேயே வந்து என்னால் கிளீனாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முடியுங்க. உங்களால் வீடியோவும் எடுத்து உங்கள் ஃபேமிலிட்டையும் காட்ட முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அது வந்து யமுனா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஷேடில் கலங்கின மாதிரி இருக்குது, இது கங்கா. ஸோ அது யமுனா, இது கங்கா. ஸோ க்ளீன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டே ஹனுமான் டெம்பிள் அப்படின்னு இருக்குன்னு. லோட்டேனா வந்து நம்ம ஹனுமான் எல்லாமே வந்து நிமிந்து நேராக ஹைட்டாக தானே பார்த்துருக்கோம். இங்கே வந்து அப்படியே படுத்த மாதிரி இருக்கும் அங்கே ஹனுமான். இந்தியாவிலே ஒரு இடத்துல மட்டும்தான், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கான். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 12ங்க, ஈவினிங் 4 to 9ங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 1 hour இல்லை 30 minutes வந்து ஆரத்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு தர்ஷன் இருக்காதுங்க. லைட்டிங்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுதாங்க லோட்டே ஹனுமான் டெம்பிள். லோட்டேன்னா சாஞ்ச மாதிரி இல்லை படுத்த மாதிரின்னு அர்த்தமா தெரியுது அவங்களுக்கு. நம்ம இதில் வந்து நாமக்கல், ஆஞ்சநேயர், நங்கநல்லூர்லாம் ஹைட்டாக இருக்கும்ல, இங்கே பாருங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் நம்ம ஊரில், இங்கே படுத்த மாதிரி இருக்கு. ஜெய் ஹனுமான் எல்லாரும் சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து லோட்டே ஹனுமான் டெம்பிளுங்க. வெளியே ஆலமரம் மாதிரி ஒன்று இருக்கு. இது என்ன மரம்னே தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு தீபாவளின்றனால டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அலோபி சங்கரி சக்தி பீட்டா டெம்பிள் அப்படின்ற இடத்துக்கு வந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சக்தி பீட்டுங்க. சக்தியோட ரைட் ஹேண்ட் இங்கே விழுந்ததா இதாங்க. பக்கத்தில் கிருஷ்ணா டெம்பிள் ஒடிசா ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. டைம் கிடைச்சா நீங்கள் போய் விசிட் பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக விசிட் பண்ண வேண்டிய டெம்பிள் வந்து இந்த டெம்பிளுங்க. இது வந்து ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி டெம்பிள். நம்ம சவுத் இந்தியா ஸ்டைலில் இருக்குங்க இந்த டெம்பிள். ஆக்சுவலாக 2 floor இருக்கு. இது ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரிய விமான அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஸ்ட் விசிட்டுங்க. பெனோராமிக் வியூக்கே நீங்கள் விசிட் பண்ணலாம் மேலே போய். இங்கே சூப்பராக வந்து விஷ்ணுக்கும் சிவனுக்கும் செம்மையாக வச்சுருக்காங்க இந்த டெம்பிளில். ஸோ இங்கே ஒரு ஃப்ளோர்ல இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வியூ கிடைக்குங்க. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எடுத்தது. இந்த பிரிட்ஜ் ஒட்டி தாங்க இந்த திருவேணி சங்கமம் இருக்கு. நான் செகண்ட் ஃப்ளோர்ல போய் இன்னும் டீட்டெயில்டாக காட்டுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? செம்ம ஹைட்டுங்க. அங்கிருந்து வர்றது வந்து யமுனாங்க. பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இங்கேருந்து வர்றது வந்து கங்கா. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு போட்டெல்லாம் ஒரு இடத்துல நிற்குங்க, தெரியுதா? அந்த போட்லாம் ஒரு இடத்துல நிற்குதுல. ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து திருவேணி சங்கமம் பாயிண்ட். ஸோ மறக்காம இங்கே வந்து இந்த பியூட்டிஃபுல் வியூவை என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்டைல் தான் எல்லா இடத்துலையும். தீபாவளின்றனால வந்து இது அன்னதானம் போடுறாங்க. கியூ பாருங்க எப்படி நிற்குதுன்னு. ஆனால் ஏன் குதிரையை சுற்றி நிற்கிறாங்கன்னு தெரியல, குதிரை மாடை சுற்றி. ஸோ பக்கத்துலேயே வந்து சூப்பராக வந்து கடைலாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருந்துச்சுங்க சொல்லலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சன்செட்டோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். உங்களுக்கு எந்த போர்ஷன் ஆஃப் த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கேயாச்சும் கீழே வந்து தண்ணி ஓடி மேலே அதில் பிரிட்ஜு போய் அதில் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷ் கண்டிப்பாக அதை போய் வீடியோ எடுப்பான். ஸோ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மெயினாக, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அயோத்தியா வீடியோ வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஸ்டே டியூன். அன்டில் தென் இட்ஸ் சந்தோஷ் பாலாஜி ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கவர் சைனிங் ஆஃப். குட் பை.